சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய திமுகவின் சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். இன்று சட்டமன்றத்துல காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றிருக்கு. குறிப்பாக நிறைய கேள்விகள் இருக்கு. முதன்மையாக இந்த சட்டமன்ற நிகழ்வுகள்ல முக்கியமான ஒரு செய்தி, நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இந்த ஆதாரங்கள் கேட்கிறாங்க, எவிடன்ஸ்னு கேட்கிறாங்க. இந்த ஊழல், கடந்த திமுக ஆட்சி நடந்த ஊழல்களுக்கெல்லாம் ஆதாரங்கள் எங்கன்னு கேட்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன், கட்டாயமாக லஞ்சம் கொடுக்க சொல்லி என்னையே கட்டாயப்படுத்தியிருக்காங்க. நானே டி நகர்ல ஒரு இடத்துல முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன், அமௌண்ட் கொடுத்தேன் அப்படின்னு இன்னைக்கு ஓப்பனாக சட்டமன்றத்துல ஒரு பகிரங்க வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறாரு. எப்படி பார்க்கறீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதாவது இதுவரை இப்படி ஒரு கோமாளி அரசை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க. பாலாஜி, நீங்க புரிஞ்சுக்கணும். அருண்ராஜ் எந்திரிச்சு பேசினாரு, மறந்துருக்கு. நிறைய பேர் அதை கடந்து போயிட்டாங்க. என்னால அந்த விஷத்தனமான வார்த்தைகளை கடக்க முடியல. அவங்க அஜெண்டா என்ன அப்படின்னா, சமூக நீதி, மாநில உரிமை, இந்த போர்வையில இது மட்டும் ஒரு மாநிலத்துக்கு போதுமா? எப்படி? இந்த வார்த்தையை நீங்க இன்னொரு வாட்டி பார்க்கணும். பாஜகவால் அனுப்பப்பட்ட அருண்ராஜ் எந்த அளவுக்கு இது வினோதமான, விசித்திரமான, கேணத்தனமான ஒரு வாதம் என்றால், திரும்ப சொல்றேன் பாருங்க, அவர் அதை ஏத்துக்கிறாரு. சமூக நீதி, விழிப்புணர்வு, மாநில உரிமை, இதையெல்லாம் பேசி ஊழலை நியாயப்படுத்தி விட முடியுமா? ஊழலை விட முக்கியமானது சமூக நீதி, இது போன்ற பிரச்சனைகள் தான். அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஊழலுக்கு எதிராக உறுதியாக நிற்கிறது. திமுக ஒரு ஊழல் கட்சி என்று நிறுவுவதற்காக முயற்சித்தார். ஆனா என்னடி இது பாவமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஐயா, உங்களுக்கு விஜய் எப்படிங்கய்யா தெரியும்? எப்படி விஜய் உங்களுக்கு அறிமுகமானாரு? விஜய் மீது இதே போன்றதொரு ஊழல் புகார் அல்லது சட்டத்திற்கு புறம்பான பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு புகார், இத்தனைக்கும் அவர் அரசியலுக்கே வராத காலகட்டத்தில் அதை விசாரிப்பதற்கு சென்றவர் இவர் என்பதை இவர் சொல்லவில்லை, புஷி ஆனந்த் சொல்கிறார். சட்டத்துக்கு புறம்பாக ஒன்றிய அரசின் ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டு சட்டத்துக்கு புறம்பாக விஜயை தனிமையில் சந்தித்த ஒரு ஊழல் பெருச்சாலி, ஒரு ஊழல் பேர்வழி, தான் வகித்த அரசு பதவிக்கு கூட நியாயமற்று செயல்பட்ட ஒரு ஊழல்வாதி, ஒரு அயோக்கியத்தனமான செயலை செய்த அருண்ராஜ். இதுல எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்ல வர்றேன்னா, அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, திமுகவை நம் போன்ற பச்சாக்களால், நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்களாக இருக்கக்கூடிய நம்மை போன்ற பச்சாக்களால் திமுகவை சமூக நீதியின் பெயர் சொல்லி அசைக்க முடியாது. திமுகவை வளர்ச்சியின் பெயர் சொல்லி அசைக்க முடியாது. திமுகவை மாநில உரிமை பெயர் சொல்லி அசைக்க முடியாது. திமுகவை நல்லாட்சியின் பெயர் சொல்லி அசைக்க முடியாது. என்னதாங்க செய்யறது? இதற்கு முன்னால் ஒரே ஒரு ஃபார்முலா ஓகே ஆயிருக்கு. சர்க்காரியா கமிஷன் அமைத்து அப்போதும் நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம் ஊழல். உலகத்துல விஞ்ஞானம் என்பதை எதை பகுத்தறிவு கொண்டு நிரூபிக்க முடியவில்லையோ அதை நிரூபிக்க வேண்டும் என்றால் அதற்கு விஞ்ஞானத்தை துணைக்கு அழைப்பார்கள். ஆனால் பகுத்தறிவு கொண்டு, சட்டத்தை கொண்டு, வாதத்தை கொண்டு, வாதப்பிரதி வாதங்களை கொண்டு நிரூபிக்க முடியாத ஒரு அயோக்கியத்தனமான மலம் திமுகவின் மீது பல பத்தாண்டுகளாக வீசப்படக்கூடிய, அது எம்ஜிஆரால் வீசப்பட்டது, ஜெயலலிதாவால் வீசப்பட்டது, நரேந்திர மோடியால் வீசப்பட்டது, எடப்பாடியால் வீசப்பட்டது, சமீபத்தில் விஜயால் வீசப்படுகிறது. அது என்ன அப்படின்னா இந்த ஊழல் அப்படிங்கிறது. அப்ப பாயிண்ட்டுக்கு வர்றேன். இது அவங்களே அவங்க வாயால கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் நான் ப்ரூவ் பண்ண விரும்புறேன். நீங்க சமூக நீதியை சொல்லிட்டா போதுமா? நீங்க விழிப்புணர்வை பேசிட்டா போதுமா? நீங்க கல்வியை பேசிட்டா போதுமா? நீங்க மாநில உரிமையை பேசிட்டா போதுமா? ஊழல் பிரச்சனை சரிடா, எங்கடா ஊழல், எதடா ஊழல் அப்படின்னு வரும்போது, இதற்கு முன்னர் நான் ஊழலை ஒழிப்பேன், அப்படி கையெழுத்து போடுவேன், இப்படி பண்ணுவேன், எல்லாம் டைலாக் அடிச்சிங்க. இவர்களுக்கே தெரியாது, இவர்கள் ஃப்ளூக்கில் தான் ஜெயித்தார்கள். இதை நம்ம உண்மையை ஒத்துக்கணும்.
இன்னைக்கு வந்து பில்டப் கொடுக்கலாம், இனி திமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது. அது இருக்கட்டும்பா, நீயே ஜெயிப்ப நீயே நம்பல, அதனாலதான் 2 தொகுதியில நின்ற. திரும்பவும் சொல்றேன், நீயே ஜெயிப்பன்னு உனக்கு நம்பிக்கை இல்லாதனாலதான் நீ 2 தொகுதியில நின்ற. சரி, ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்ட, ஆட்சிக்கு வந்துட்ட. அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் ஒரு முட்டாள், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் ஒரு மடப்பையன் நானே லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்றான். இவனை விட ஒரு கேடுகட்ட அயோக்கியன் ஒருவன் தனி மனிதன் இருக்க முடியுமா? இல்ல, நீங்க அமைச்சர் விட்டு தொடர்ந்து அவருக்கு ஆதாரங்களை கொடுன்னு சட்டமன்றத்தில் கேட்கிற போது, நானே ஒரு ஆதாரம் தான், முடிஞ்சா என் மேல டிஃபமேஷன் கேஸ் போடுங்க, நான் வழக்க சந்திக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்றாரு. டிஃபமேஷன்லாம் வரும், யூ டோன்ட் வரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை என்னன்னா, முதல்ல நீயே என்ன செய்யற, நீ ஒரு அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கைதாயிடு. முதல்ல நீங்க அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும் பாலாஜி. நாங்க ஏன் டிஃபமேஷனுக்கு போனோம்? லஞ்சம் கொடுத்த அயோக்கியனே, லஞ்சம் கொடுத்த மானம் கெட்டவனே, நீ லஞ்சம் வாங்கினவனை பேசுறதுக்கு இப்ப 2 வாதம் பிரதிவாதம் 2. நான் லஞ்சம் கொடுத்தேன் அப்படிங்கிறேன். யாருக்கிட்ட கொடுத்தேன்? பாலாஜி கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறேன். இப்ப நான் சொல்லிட்டேன், நான் லஞ்சம் கொடுத்தேன், பாலாஜி கிட்ட கொடுத்துட்டேன். அடுத்து வர்றேன், நீங்க நடத்துறது, நீங்க பேசணும்னா உயர்கல்வித்துறையில நான் கொடுத்தேன்னா அது ஒரு வாஸ்தவம். இவர் ஸ்கூலா நடத்துறாரு எனக்கு தெரியல, அவருடைய ஃபுல் பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது. அவர் காலேஜ் நடத்துறதா கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் ஸ்கூல் நடத்துறாருன்னு எனக்கு தெரியாது. இவர் சொல்றது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மேல குற்றச்சாட்டு சொல்றாரு. அப்ப இவர் நடத்தல அப்படின்னா யாருடைய பள்ளிக்கு அவரை கூட்டுவா? இப்ப எல்லாரும் இப்படியே உளறிட்டு இருக்கானுங்க, நான் கொடுத்தேன் நீங்க கொடுத்தேன். கடைசியில ஒரு அமைச்சரே வந்து இப்ப உளறத பார்க்கணும். அப்ப ஒரு விஷயம், நீங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷை ஊழல்வாதி என்று சொல்வதாக நினைத்து பதறிப்போய் அதை நிரூபிப்பதற்கு வாதங்கள் இல்லாமல், ஆதாரங்கள் இல்லாமல் உன்னை ஊழல்வாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் மடப்பையா. நீங்க நான் அன்பில் மகேஷுக்கு லஞ்சம் கொடுத்தேன் என்று சொல்லும் பொழுது, அன்பில் மகேஷ் வாங்கினாரா இல்லையா, அவர்கிட்ட தான் போய் சேர்ந்துச்சா இல்லையா, அவர் பேர் சொல்லி வாங்கினார்களா, இப்படி பல விஷயங்கள் விவாதிக்க வேண்டியிருக்கும் இல்லையா? நடந்துச்சுன்னா கூட. ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், என்ன கன்ஃபார்ம்? நீ கொடுத்தங்கிறது கன்ஃபார்ம். லஞ்சம் கொடுத்தது. நீ முதல்ல ராஜினாமா பண்ணு போ. ஃபர்ஸ்ட் ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் பேசிக்கலாம். காமெடி பண்றியாடா? இல்ல, அது கட்டாயத்தின் பேர்ல வாங்கினாங்க, கட்டாயப்படுத்தி வாங்கினாங்க. ஓ, கட்டாயப்படுத்தி வாங்கினா தப்பு, கொடுத்தா தப்பு இல்லையா? கட்டாயப்படுத்தி லஞ்சம் கொடுத்தா தப்பு இல்லையா? இப்ப இதுல பாருங்க, 2 சப்ஜெக்ட்டுங்க. ரஞ்சத்துல மட்டும் தான் லஞ்சம் கொடுப்பதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. வெட்டுறதும் தப்பு, வெட்டப்படுவதும் தப்பு கிடையாது கிரைம்ல. எப்படி? வெட்டுறதும் தப்பு, வெட்டப்படுவதும் தப்பு கிடையாது. வெட்டப்பட்டவன் விக்டிம், புரியுதா? அடிச்சவனும் தப்பு, அடி வாங்கினவனும் தப்பு கிடையாது. அடி வாங்கினவன் விக்டிம், சரியா? அவதூறு பேசப்பட்டவனும் தப்பு, பேசியவனும் தப்பு கிடையாது. ஏன்னா அவதூறு பேசப்பட்டவன் விக்டிம். ஆனால் லஞ்சத்தில் மட்டும்தான் கொடுத்தவனும் குற்றவாளி, வாங்கியவனும் குற்றவாளி. இப்ப நான் ஒரு திரும்ப ஒரு பாயிண்ட் வரேன், நல்லா கேட்டுக்கங்க. வாங்கியவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, சரியா? உங்களுடைய நான் ஒரு வழக்கறிஞராக ஒரு வாதத்துக்கு வர்றேன். வாங்கியவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. கொடுத்த நீ ஏத்துக்கிட்ட, நீ விசாரணையே தேவையில்லை, எப்ப தண்டனை அனுபவிக்கிற சொல்லு? யார்கிட்ட லூசாடா நீங்க? இல்ல யார லூசாக்குறீங்க? அப்போ கொடுத்த நீ ஏற்றுக்கொண்ட பட்சத்தில் நீ ஒரு ஊழல்வாதி. நீ அடிப்படை ஒரு இந்திய பிரஜையாக இருப்பதற்கே தகுதி இல்லாத நீ ஒரு தேச விரோதி, தமிழின விரோதி, தமிழ் மக்களுடைய கல்வியில் லஞ்சம் கொடுத்து விளையாடி இருக்கிறாய். ஒரு சாதாரண சராசரி ஒரு குடிமகனாகவே பாவிக்கப்படக்கூடாத நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றது காலத்தின் கேவலம், கொடூரம். இப்படிப்பட்ட முடைநாற்றம் எடுக்கக்கூடிய, லஞ்சம் கொடுத்தாவது அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு அயோக்கியனை அமைச்சராக்கிய முதலமைச்சர் என்கின்ற பதவியில் இருக்கக்கூடிய விஜய் அதைவிட கேவலமாக தகுதி இழக்கிறார். இதான உண்மை. இப்ப கொடுக்கப்பட்டதுன்னா நீ கொடுத்தன்னு ஒத்துக்கிட்டல பாருங்க பாலாஜி, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், சரியா? இது வாதம். ஆனா இங்க வாங்கியதாக திமுக ஆட்சி காலத்துல லஞ்சம் வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு அமைச்சரே சொல்றாருன்றப்போ அது ஒரு முக்கியத்துவம் பெறுது இல்லையா? அது வந்து திமுக மேல அது ஈஸியா கடந்து போயிட முடியுமா? நீ அமைச்சராரு, சோம்பு அப்படி அமைச்சராரு, இப்ப எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எல்லாருக்கும் ஒரே ஒரு ரூல் தான். நான் கேக்குறேன் இப்ப மரிய வில்சன், ஹலோ மரிய வில்சன், லஞ்சம் கொடுத்தியாப்பா? ஆமா கொடுத்தேன், போ ஜெயிலுக்கு. அப்புறம் பேசு மத்ததெல்லாம். முதல்ல போய் நீயே முதல்ல சொன்ன கிரைம் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆக போ. அதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுத்து எப்படி கொடுத்தோம் ப்ரூவ் பண்ணு. ஆக மொத்தம் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, மென்ஸ்ரியா
முதல்ல குற்ற எண்ணம் இருந்திருக்கிறது. மரியா வில்சனுக்கு லஞ்சம் கொடுத்தாவது அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்கின்ற குற்ற உணர்ச்சி, குற்ற எண்ணம் இருந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட், அதற்காக புரோக்கர்களை தேடி இருக்கிறார். செகண்ட், மூணாவது, இவர் தகுதி இல்லாத ஒரு கல்வி கூடத்தை நடத்தி இருந்திருக்கிறார். அப்ப அதுக்கு தான் அது லஞ்சம் கொடுத்தாவது வரணும். இல்லைன்னா இவர் சட்ட ரீதியா போயிருக்கலாம் இல்லையா? இல்ல, சட்ட ரீதியா எல்லாமே சரியா இருந்து லஞ்சம் கேட்டாங்க அப்படி வச்சுக்கோ, அந்த வாதத்துக்கு வந்துருவோம். சட்ட ரீதியா எல்லாமே சரியா இருந்து லஞ்சம் கேட்டாங்க அப்படிங்கிற வாதத்துக்கு வந்துருப்போம். யாரை பார்த்து கொடுத்த சொல்லு, எப்படி கொடுத்த? இப்ப சமீபத்துல கூட தான் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்களை வந்து எப்படியாவது பழி வாங்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் தான் நிறைய பேசிட்டு இருந்தாரு. அவரை வந்து எப்படியாவது முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ அவர் உதவியாளர் வந்து 25 லட்சம் ரூபாய் வாங்கினாராம். ஒரு மாநில அமைச்சர் அவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தவர் 25 லட்சம் ரூபாய் வாங்கினாருங்கிறானுங்க. சரி, தொலைது. என்னாச்சு அந்த வழக்கு? கைது பண்ணிட்டீங்களா? யாரோ ஒருத்தர் வாங்கினாரு, அவர் உதவியாளர், என் உதவியாளரே இல்லைன்ட்டார். அவர் வந்து நேரடியாக சிசிபியோட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இல்லைன்னாரு. இப்ப நான் திரும்ப உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறேன்னா, மரியா வில்சனுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்கின்ற குற்ற உணர்வு இருந்திருக்கிறது. லஞ்சத்தை தயார் செய்திருக்கிறார். அந்த தகுதி படைத்திருந்ததோ இல்லையோ, தனக்கு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக லஞ்சத்தை கொடுத்தேனும் பெற வேண்டும். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீங்க ஒரு போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்றீங்க, உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்கறாங்க. லஞ்சம் எல்லா தகுதியும் இருந்தும் லஞ்சம் கொடுத்தாவது போலீஸ் வேலைக்கு வரணும் என்று நீங்கள் நினைப்பது சரியா தவறா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தவறுதான். தவறு தானே? அப்ப அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க மரியா வில்சன். முதல்ல அந்த தவறுக்கு வந்து சட்டத்துக்கு என்ன தண்டனையோ அதுக்கு தன்னை தானே உட்படுத்திக் கொள்ள சொல்லுங்கள். என்னடா, யாரடா பைத்தியம் நினைக்கிறீங்க? அப்ப யார வேணும்னாலும் ஒரு, அப்ப இங்க வாங்க பாயிண்ட்டுக்கு வர்றேன். இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் என்ன கதை அப்படின்னா, நீ கொடுத்திருக்கலாம். மேபி கொடுத்தவரை நீங்க கேள்வி கேட்கறீங்க, கொடுத்தவரை ஜெயிலுக்கு போக சொல்றீங்க, வாங்கிய ஆட்களை பத்தி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அப்ப அங்க நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா சார்? இப்ப நீங்க, நான் இது ஜஸ்ட் இப்ப வந்து நான் செகண்டரி ஆன்சர் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நான் பிரைமரி பாயிண்ட்டுக்கு வர்றேன். நீ அமைச்சரியா எங்கேயா ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிற? சட்டமன்றத்துல யார்கிட்ட கொடுத்த? போன ஆட்சியில அக்கௌண்ட் நம்பர்ல கொடுத்தியா? தனிநபர்கிட்ட கொடுத்தியா? புரிய அந்த தனிநபரை கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கு. எப்படி வாங்கணும் சொல்லி தருவா நானு. செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் 10வது அக்யூஸ்ட், இந்த 35 கோடி ஒரு காமெடி பண்ணானுங்களே, ஒண்ணுத்துக்கும் பெறாத அதிமுக இருந்து இந்த ஒரு உறுப்பினர் தூக்கிட்டு வந்து இதுல வந்து ஊத்தங்கரையில எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ 35 கோடி கொடுக்க சொன்னாங்கன்னு அதுல 10வது அக்யூஸ்ட் சொல்றாரு பாருங்க. அதையும் நீங்களே தான் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு வராத ஜாக்கா? அந்த 10வது அக்யூஸ்ட் இன்னைக்கு ஏன் அந்த, தெரியுமா பாலாஜி, ஏன் அந்த கேஸ் ஸ்டேல இருக்குன்னு தெரியுமா? ஹைகோர்ட் அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அது போட ஏன் இப்ப ஸ்டேல இருக்கா இல்ல? நான் கேட்ட கேள்வி கரெக்டா தானே கேட்டிருக்கிறேன். ஏன் இப்ப ஸ்டேல இருக்கு அதை சொல்லுங்க. சரி, ஏன் உச்சநீதிமன்றம் போனீங்க அதை சொல்லுங்க. உங்க பாயிண்ட்டுக்கே வர்றேன். ஏன் உச்சநீதிமன்றம் போனீங்க? தடை விதித்திருக்கு. ஏன் தடை விதிச்சாங்க? ஒரு அப்பாவிய புடிச்சு செந்தில் பாலாஜி கிட்ட தான் கொடுத்து, செந்தில் பாலாஜி தான் சொல்ல சொன்னாரு, செந்தில் பாலாஜி பேரை சொல்லு, செந்தில் பாலாஜி தம்பி பேரை சொல்லு என்று தன்னை வற்புறுத்தியதாகவும், தன்னை அடித்ததாகவும், தன்னை நிர்பந்தித்ததாகவும் 35 நோட்டீஸை வந்து வேற இடத்துல வைத்து கொடுத்து விட்டு இந்த இடத்துல கொடுத்ததாக சொன்னதாகவும், தன் மகனை இந்த வழக்கில் சேர்த்து விடுவேன், தான் சொன்னதை கேட்காவிட்டால் தன் மகனை சேர்த்து விடுவேன் என்று நிர்பந்தித்ததாகவும் அவர் நீதிமன்றத்தில் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்ததுடைய விளைவு அந்த வழக்கு இன்னைக்கு ஸ்டேல இருக்கு. அந்த மாதிரி பண்ணுங்க மரியா வில்சன். யாராவது ஒருத்தர் பிடிங்க, போய் சொல்லுங்க. அதையும் செய்ய முடியாது. ஏன்னா அப்போ நீ தான் மாட்டுவ. இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப பாயிண்ட்டுக்கு வரங்க. ஒரு கால் உங்க வாதப்படி, இப்ப நீங்களா இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நேயர் விருப்பத்திற்கு இணங்க நான் ஒரு விஷயத்துக்கு வர்றேன். என்னன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி லஞ்சம் வாங்கினார் என்பது உண்மை என்றால், சரியா, அதை தட்டி கேட்கும் தகுதி மரியா வில்சன் என்கின்ற இந்த நபருக்கு இல்லை. நீ கொடுத்தவன், புரியுதா? அட்லீஸ்ட் இந்த வாதத்துக்கு வந்துருவோம். அவர் வாங்கினா, இப்ப 3வது வாதத்துக்கு வந்துட்டேன். இப்ப நான் வந்து செகண்டரி வாதத்தை முதல்ல வச்சுட்டு பிரைமரியா ஒரு வாதத்துக்கு வந்தேன். என்னன்னா, இப்ப நீ நோபடி கிடையாது, நீ ஒரு அமைச்சர். இந்த செந்தில் பாலாஜி வழக்குல 10வது அக்யூஸ்ட் ஒருத்தனை கட்டாயப்படுத்தி வாங்கினீங்கன்னு ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்களே, அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தர் ட்ரை பண்ணலாமே மரியா வில்சன். யாரையாவது பிடிச்சி கட்டாயப்படுத்தி நீங்க அன்பில் மகேஷ் பேரை சொல்லுங்க அப்படின்னு நிர்பந்திக்கலாமே. இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை? சட்டமன்ற லைப்ரரியிலே கிடக்கிற ஒரு ஃபைல சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டுங்க அது. 3 ஃபைலு சும்மா இல்ல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. வாசி எடுத்து ஒரு யோக்கியன் அப்படி பேசுவானா? அப்படி என்ன பண்ற? மிரட்டுகிறாய்.
சப்ஜெக்ட் அது இல்லைங்க. நாங்களே கொடுத்துருக்கிறோம்னா நாங்க எந்த லெவலுக்கு நானே சூசைட் பாம்பரா இறங்கி கூட அன்பில் மகேஷ் பொய்யாமலை அசிங்கப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டேன் என்று மரிய வில்சன் சொல்ல வருகிறார். புரியலையா? உங்களிடத்திலே நியாயம் இல்லை. இல்ல அப்படி அப்படி சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நீங்க ஊழல் கடந்த திமுக ஆட்சி ஊழல் மணிந்த ஆட்சியாக இருந்திருக்கிறது. ஊழல்வாதிகளாக இருந்திருக்கிறாங்க. நாங்க ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்கிறோம். ஜீரோ டாலரன்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன் சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சிருக்கோம். அதுக்கு அதன்படிதான் நாங்க இருக்கிறோம். இந்த ஆட்சி சரி, ரன் பண்றோம்ன்றாங்க. என்ன சொல்ல வரீங்க? பிடிச்சிட்டீங்க, ஜீரோ டாலரன்ஸ் தானே, டாலரேட் பண்ணாதீங்க, ஆக்ஷன் எடுங்க. ஏன் டாலரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேட்கறது புரியுது உங்களுக்கு? அப்படிதான் ஆட்சி. ஆமா, கரெக்ட் தான். அதனாலதான் நீங்க திமுக ஊழல்வாதி நீங்க சொன்னீங்க. இல்லாத பொய்ய ஊர் உலகத்துல எம்ஜிஆர் சொல்லாத பொய்யவா நீங்க சொல்லிட போறீங்க சொன்னீங்க. ஜெயலலிதா சொல்லாத பொய்யா நீங்க சொல்லிட போறீங்க சொன்னீங்க. மோடி சொல்லாத வடிகட்டின பொய்யா நீங்க சொன்னீங்க. சொல்லிட்டீங்க, மக்கள் நம்பிட்டான். ரைட்டு, ஓகே, உங்க வாதத்துப்படியே வர்றேன். டாலரேட் பண்ணாதீங்க, ஆக்ஷன் எடுங்க. ஏன் மிரட்டுறீங்க? எதுக்கு ஜோக் ஜாக்கு சட்டமன்றத்துல? ஆதாரம் இருக்கிற ஒருத்தன் ஆக்ஷன் எடுப்பானா அது ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்னு புழுவானா? கேட்கறேன் தெரியாம. ஆதாரம் இருக்கின்ற ஒருவர் நடவடிக்கை எடுப்பாரா, இல்ல என்ன நடவடிக்கை எடுக்க வைத்து விடாதீர்கள் என்று மிரட்டுவாரா? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு புரியலையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மரிய வில்சனும் இதுல ஒரு குற்றவாளி. முதல் கோணத்தில். இரண்டாம் கோணத்தில், மரிய வில்சனுக்கு அடிப்படை தகுதியே இல்லை இதை பற்றி பேசுவதற்கு. மூன்றாவது கோணத்தில், நீங்கள் இப்பொழுது அன்னைக்கு லஞ்சம் கொடுத்தீங்களே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட, அந்த மரிய வில்சன் இல்ல, அமைச்சர் மரிய வில்சன். நடவடிக்கை எடுங்க. எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? இத சட்டமன்றத்திலேயே எதிர்க்கட்சி தலைவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. எதுக்குடா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓப்பன் சேலஞ்ச் நினைக்காதீங்க, ஓப்பன் சேலஞ்ச். ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? நான் என்ன கேக்குறேங்க, இப்போ நான் உங்களிடம் 10 லட்ச ரூபாய் பணம் வாங்கினேன். பணம் வாங்கியதை வீடியோ ரெக்கார்டிங்கோட வாங்குகிறேன். சரியா? ஒரு பதில் மட்டும், ஒரே ஒரு பதில் சொல்லுங்க, இது புரிஞ்சிடும். வீடியோ ரெக்கார்டிங்கோட வாங்குறேன், கையெழுத்து போடுறேன், அதுக்கு ஒரு பேங்க் டிரான்ஸ்பர் நீங்க பண்றீங்க. அந்த பேங்க் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு அக்னாலேஜ் பண்றேன், இந்த லிஸ்ட்ல தான் வந்திருக்குது அப்படிங்கறதையும் அக்னாலேஜ் பண்றேன், இந்த தேதியில தரேன்னு சொல்றேன். இப்ப நீங்க அழிம்புகாரி எனக்கு 10 லட்சம் தரணும்னு அழுவீங்களா, ஆக்ஷன் எடுப்பீங்களா? ஆக்ஷன் தான் இருக்கணும். நீ ஆனா பாருங்க, நீங்க ஆக்ஷன் எடுக்காம அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்ப நான் உங்களை ரோட்ல பாக்குறேன், என்ன பாலாஜி அழுதுகிட்டே இருக்கீங்க? ஆதாரம் இருந்தா ஆக்ஷன்ல எடுக்கணும்னு சொல்றேன். இப்ப இன்னொரு கேள்வி இப்ப கேட்கறேன், ஹைலைட் இப்ப அடுத்தது அதுதான், ஆக்ஷன் எடுக்கணும். இதுல பாருங்க, நீங்க தான் கிரைம் இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியாக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க? நீங்க ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டர் அழுதுகிட்டு இருக்கீங்க, 10 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கீங்க. நீங்க கிரைம் இன்ஸ்பெக்டர் இத்தனைக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? இத பார்த்தா உங்களுக்கே சிரிப்பா இருக்குல்ல? அந்த மாதிரி தான் எனக்கு கேணத்தனமாக இருக்கிறது, கூத்தாக இருக்கிறது, மடத்தனமாக இருக்கிறது இன்றைக்கு மரிய வில்சன் சட்டமன்றத்தில் பேசியது. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. நீ 10 லட்ச ரூபாய் ஏமாந்துட்டேன்னா இருக்கிற ஆதாரத்தை வச்சு புகார் கொடுத்துருக்கணும். அத புகார் நீ சாமானியன் தான் கொடுக்கலாம். ஆனா பைத்தியக்காரா, நீ தான்டா கிரைம் இன்ஸ்பெக்டர். அப்ப போய் புகார் நீயே முன்னெடுத்து செஞ்சிருக்கலாம் எல்லாத்தையுமே. செய்யாத போது இது அப்ப என்ன முடிவு அப்படின்னா, இது ஒரு வடிகட்டிய பொய். காலங்காலமாக அருண்ராஜ் சட்டமன்றத்தில் ஒத்துக்கொண்டதைப் போலவே சமூக நீதி பெயர் சொல்லி, மாற்றத்தின் பெயர் சொல்லி, முன்னேற்றத்தின் பெயர் சொல்லி, வளர்ச்சியின் பெயர் சொல்லி, மாநில உரிமைகளின் பெயர் சொல்லி, மக்களின் நலனை பெயர் சொல்லி, மக்கள் நலன் காப்பதை பெயர் சொல்லி, தமிழை பெயர் சொல்லி, தமிழ் இனத்தை பெயர் சொல்லி திமுகவை வீழ்த்த முடியாது என்று தெரிந்த அயோக்கியர்கள் காலங்காலமாக கையில் எடுத்த ஒரு கேவலமான அயோக்கியத்தனமான பொய் பிரச்சாரம் தான் இந்த ஊழல். மரிய வில்சன் அதுல இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஹீஸ் அ பச்சா, சோ he is miserably failing. சிஎம்மா இருக்கிறவர் நாளைய பிஎம்மா வரக்கூடும். அவர் பிரதமராக வரக்கூடும். நம்ம போற போக்குல நம்ம வெறுமனே இன்றைய முதல்வர் நாளைய பிரதமர் அப்படின்லாம் நிறைய தாவைக்கு எம்எல்ஏக்கள்லாம் சொல்றாங்க. அதன் அடிப்படையில மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்தை சொல்றாரு. இல்ல அவங்க இன்னும் ரசிகர் மன்ற காட்களாகவே இருக்கிறாங்க, அதனால அந்த கருத்தை சொல்றாங்க. ஆனால் அவர் முக்கியமா இன்னொன்னு சொல்றாரு, இந்த ஆட்சி அமைவதற்கு ராகுல் காந்தி ஒரு முக்கிய காரணம். நாங்கள் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். முதல்ல கால் பண்ணது ராகுல் காந்தி தான். இந்த ஆட்சி அமைவதற்கான காரணம் காங்கிரஸ் தான் ஒரு இடத்துல மென்ஷன் பண்றாரு. இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, இந்த தாவேக்கா எம்எல்ஏக்கள், குறிப்பாக அதிமுக இருந்து தாவேக்காவுக்கு வரக்கூடிய எம்எல்ஏக்கள் அவர்கள் ராஜினாமா செய்வது அப்படின்றதெல்லாம் இந்த குதிரை பேர் அரசியல் அப்படின்றது நடக்கக்கூடாது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மீண்டும் இடைத்தேர்தல் அவர்களுக்கான வாய்ப்பு கொடுப்பதே காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்குதுன்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு. பிசிகாவும்
அதே கருத்தை சொல்றாங்க. அப்போ தாவேக்கா குதிரை பெற அரசியல் ஈடுபடுவது அப்படின்றது உறுதி உறுதிப்பாடாகுது. இதை நம்ம எதிர்க்கிறோம்ன்றாங்க. இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு கூட்டணி விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகளா இதை எடுத்துக்கிறாங்களா? அது அவங்க வெளியேறாங்க வெளியேற மாட்டாங்க தெரியல. ஆனா மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூருடைய கருத்தில் உடன்படுறேன். அவங்கதான் உண்மையிலேயே திமுக அவர்கள் செய்தது பச்சை துரோகம் என்பதால் தான் நான் எதிர்த்து குரல் கொடுத்து கழக குரல் கொடுத்து வெளியே வந்தேன். ஆனா அது உங்களுக்கு இப்பதான் புரியுதா? இப்ப நீங்க பண்ண துரோகம் இதுல வாங்க சுத்தி சுத்தி வரேன். ஒரு விஷயத்துக்கு வரேன். நான் லாஸ்டா ஒரு விஷயத்துக்கு வர்றேன். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். இன்னைக்கு சட்டமன்றத்தில் தாரகை என்கின்ற ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க காங்கிரஸ்ல. அவங்க எந்திரிச்சு வாத பிரதிவாதங்கள் நடக்கிறப்ப எந்திரிச்சு ஒண்ணு சொன்னாங்க. நீங்க சும்மா இல்ல, நாங்க உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தோம். வாஸ்தவம் தான், கரெக்ட் தானே? அதற்கு பின்னர் 2014 to 19 எதுல இடம் கொடுத்தீங்க? 2014 to 19 நம்ம கிட்ட எத்தனை எம்பிக்கள் இருந்தாங்க? கிட்டத்தட்ட இதே 20 எம்பிக்கள் 21 எம்பிக்கள் கிட்ட திமுக இருந்தாங்க. ஆனா காங்கிரஸோடு சேர்ந்ததுனாலும் காங்கிரஸோடு, ஏன்னா பதில் அங்கத்தான் நீங்க தேடணும். அப்போது ஒரு கால் கொள்கை சுண்ணாம்பெல்லாம் உங்ககிட்டே இல்லையே. ஏன்னா திருமாவளவனோ சரி காங்கிரஸோ சரி இஸ் an immature politician என்றார் டி கே சிவகுமார். ஒரு படி மேல போய் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் RSS கள்ளக்குழந்தை அப்படின்னு சொன்னார். RSS கள்ளக்குழந்தை போய் கூட்டணி வைக்க முடியுமா? வச்சாங்க. இன்னொரு படி மேல போய் சொல்லணும்னா நீங்க கூட்டணி வச்சதுக்கான காரணத்துல விட்டுருங்க. இப்ப வன்னி அரசு எந்திரிச்சு பாஜக மோடி அமித்ஷான்னு பேரை சொன்னா அத சபாநாயகருக்கெல்லாம் சபாநாயகர் ஒருத்தர் இருக்கார், ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற சபாநாயகர். அவர் எந்திரிச்சு அவர் நீக்குவார். இவர் இந்த கூத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களா? ஆளுங்கட்சியிலேயே ஒரு அமைச்சர் பேசினத அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொல்றது யாருன்னு பார்த்தா இன்னொரு அமைச்சர் ஆட்சேபிக்கிறார். அதை நீக்கணும்னு சொல்லி சபாநாயகர்களுக்கே சபாநாயகர் இவரு. இன்னைக்கு உன் கட்சி சார்பா தான் எல்லாருக்கும் நீ எஞ்சி பேசுற அப்படின்னா காங்கிரஸ் சார்பா எஞ்சி பேசுறாரு. இன்னைக்கு காங்கிரஸ் சார்பா நான் பேசுறேன், அவங்க தான் அப்படி பண்ணாங்க, இவங்க தான் நாங்க ஜெயிக்கிறோம்னு சொல்றாங்க அப்படி இப்படின்னு. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கங்க. இதை நேரு ஒத்த பாயிண்ட்ல அடிச்சு முடிச்சிட்டார். நீ பாரத் ஜோடோ யாத்திராக்கே போயிருந்தாலும் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களுடைய கதி என்ன அப்படின்னு கேட்டார். அதுலயே அதுக்கு பதில் இருக்கு, முடிஞ்சு போச்சு. இப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இன்னைக்கு சட்டமன்றத்தில் தாரகை சொன்னது 6 to 11 6 to 11ல நாங்க அமைச்சர்கள் இடம்பெறல, ஆனால் உங்களை நாங்க அமைச்சர் இடம்பெற வச்சோம். அதுக்கு நான் என்ன சொல்றேன், அதற்கு பிறகு எங்களுடைய தேவை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்த போதும் கூட கூட்டணிக்கும் தர்மத்திற்கும் மாறு செய்யக்கூடாது என்பதற்காக போஸ்ட்போல்ல நீங்க ஓடின மாதிரி நாங்க ஓடி இருந்தா என்ன இருக்கும்? எதிர்கட்சி வரிசையில் உங்களோடு சேர்ந்து அமர்ந்தோம். செந்தில் பாலாஜி வதைக்கப்பட்டாரு, எதற்காக? பொன்முடி வதைக்கப்பட்டாரு, எதற்காக? டாஸ்மாக் இஷ்யூஸ் பெருசா கொண்டு போய் அதுல துணை முதல்வர் வரைக்கும் சிக்க வைக்கணும்னு முயற்சி எடுத்தாங்களே, எதற்காக? இல்ல எதுக்காக? காங்கிரசுக்கு பக்கபலமாகவும் தூணாகவும் திமுக இருக்கிறது என்பதற்காக. அப்படின்னா என்னன்னா, மதசார்பற்ற கொள்கைகளின் தூணாக காங்கிரசுக்கு சப்போர்ட்டா திமுக நிக்குது அப்படிங்கிறதுக்காக தானே. இல்ல அந்த கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா நீங்க 10 தொகுதிகள் கூட ஜெயிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுல. அதுக்கு தான் பதில் சொல்றேன்ல. மிச்சம் 40 தொகுதியா ஜெயிச்சிங்க. இப்ப இதுல போயிட்டு வடநாட்டுல தமிழ்நாட்டை தவிர மத்த இடத்துல 40 தாண்ட முடியல உங்களால. ஏன் உங்களால நாங்க ஜெயிச்சிருந்தோம்னா அது உண்மை, உங்களுக்கு பவர் இருக்கிறது உண்மைன்னா மற்ற மாநிலங்களே அது செல்பெடுக்கல. அதுதான் நேரு கேட்கிறாரு. அது ஓகே இல்ல, நாங்கள் உங்களுக்கு 10 தருவதை ஏத்துக்க மாட்டோம், ஆனா உங்களுக்கு 30 எங்களாலதான் வந்துச்சு, இதுதான் உண்மை அப்படின்னா நீங்க ராஜா எங்க தலைமை ஏற்றுட்டு தேர்தலை சந்திச்சீங்க? உங்க தலைமையில தேர்தலை சந்திக்கிறதுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டியது தானே? சொல்லுங்க. இது நீங்க எங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்டிஏ என்று தன்னுடைய முதுகுக்கு பின்னால் எழுதி வைத்துக் கொண்டு அமித்ஷா அமர்ந்திருந்தார். தன்னுடைய வீட்டு கதவையே திறக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி. அதை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு கூப்பிட்டார். வந்தாரா இல்லையா? அதுக்கு மீனிங் என்னது? யார் தலைமையில் கூட்டணி, யார் தலைமையில் கூட்டணி என்பதை கன்ஃபார்ம் பண்ணணும், அப்பதான் வருவாங்க. அப்படின்னா நீங்க அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கருன்னா உங்க தலைமையில கூட்டணி சொல்ல வேண்டியது தானே? ஏன் எங்கள் தலைமையில கூட்டணி எடுத்தீங்க? ஏன் அறிவாலயத்துக்கு உங்களுடைய சீட்டுகளை உறுதிப்படுத்தினீங்க?
ஏன் அறிவாலயம் தரக்கூடிய தொகுதிகளில் நின்றீங்க? அப்ப அப்பவே தெரியுதுல்ல, தலைமை எங்களுது. நாங்கத்தான் உங்களுக்கு உங்க ஓட் பேங்க் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்க ஓட் பேங்க் என்ன? சரி கேக்குறேன். காங்கிரஸ் ப்ரூவன் ஓட் பேங்க் என்ன? விடுதலை சிறுத்தையுடைய ப்ரூவன் ஓட் பேங்க் என்ன? முஸ்லீம் லீவுடைய ப்ரூவன் ஓட் பேங்க் என்ன? அப்போ இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும். சரி நான் கேக்குறேன், அப்படிதான் ஜெயிச்சாங்க அப்படின்னா முஸ்தபால தான் விஜய் ஜெயிச்சாரா? மிஸ்ராவால தான் விஜய் ஜெயிச்சாரா? இதுக்கு பதில் சொல்லுங்க. மிஸ்ராவால தான் ஜெயிச்சாரா? இல்ல முஸ்தபாவால தான் ஜெயிச்சாரா? இல்ல KM ஷெரீஃபால ஜெயிச்சாரா? இல்ல ஆருண் ரஷீதால ஜெயிச்சாரா? இவங்களாம் தனி கட்சிக்காரங்க. கூட்டணி ஆட்சி தானே. சின்ன வேணா உங்க சின்னத்துல நின்று இருக்கலாம். ஆனா வேற வேற கட்சி தானே. ஆனா அவங்களால தனிப்பெரும் நீங்க கட்சியாக ஜெயிச்சீங்களா? 108 இடங்களை கேப்சர் பண்ணிருக்காங்கல்ல, அது பெரிய விஷயம் தானே. நாங்க 23 அதை கூட்டணி கேட்கலங்க. கட்சிகளோட இருக்கிறதுக்கு. அப்படி பார்த்தா அந்த கேள்வி வராதுல்ல. நீங்க 90 நம்பர் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சிங்கன்ற கேள்வி வராதுல்ல. அப்படி தனிப்பெருங்கட்சியா நாங்க வந்தோம்ல அப்போ. அந்த கேள்வி வரும்போது தனிப்பெருங்கட்சினா 2006-11 யாரு இந்த கொஸ்டின் எழுப்புனது இப்போ? செங்கோட்டையன் தானே. இந்த 6-11 கொஸ்டின் எழுப்புனது யாரு? செங்கோட்டையன் தானே. அப்ப அது முடிஞ்சு போச்சு. அங்க 6-11ல நாங்க 90 பேர் வச்சிருந்தோம், நீங்க 108 பேர் வச்சிருந்தீங்க. இப்ப அது ப்ராப்ளம் இல்ல. நீங்க அதற்கு வந்து அவங்களுடைய ஆதரவும் இருக்குது, அதுக்கு அதான் காரணம் அப்படின்னு சொல்றதா இருந்தா யார் தலைமையில கூட்டணி நம்ம கேட்போம்ல. எனவே நான் திமுகவை விட தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நேர்மையோடும் தர்மத்தோடும் நடக்கக்கூடிய ஒரு கட்சியை பெற முடியாது. ஓடிவிட்டவர்கள், முதுகில் குத்தியவர்கள், துரோகம் செய்தவர்களுக்கு இன்னைக்கு குத்துது. அதான் உண்மை. விஜய் தன்னுடைய தகுதிக்கு மீறி ஆசைப்படுபவர் என்பதனால் தான் விஜய் ஒரு எம்எல்ஏவாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டார். அது மக்களுடைய கவர்ச்சியின் மீது உள்ள மோகம். துள்ளி அளவு மாற்று கருத்து வேணாம். இல்லன்னா என்ன விஜய் என்ன ஃபெடல் காஸ்ட்ரோவா? இல்ல விஜய் என்ன சேகுவேராவா? எனக்கு தெரியல. விஜய் என்ன காரல் மார்க்ஸா? அப்ப அது ஒரு 5 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் ஒரு சாதாரண நடிகர். கட்சி ஆரம்பிச்சாரு. என்ன தியாகம் செய்தார் தமிழ்நாட்டு மக்களுக்கு. 41 பேருடைய உயிர் பறிபோன அந்த கூட்டத்திற்கான தலைவராக இருந்தார். அந்த கூட்டம் நடத்த கட்சிக்கான தலைவராக இருந்தார். அதுதான் அவருடைய பெரிய சாதனை. என்ன சாதனை செய்தார் அப்படின்னு எதுக்கு இதை கேட்கிறேன் அப்படின்னா, இது எதுக்கு கேட்கிறேன்னா, தன்னுடைய தகுதிக்கு மீறி அலங்கரிக்கப்பட்ட ஒரு நபர் விஜய். இப்ப தன்னுடைய தகுதிக்கு மீறி பிரைம் மினிஸ்டர் கேட்கிறார். இப்ப குத்துதா? இப்ப நான் என்ன இப்ப காங்கிரஸுக்கு வர்றேன் பாயிண்ட் என்னன்னா, ஒரு மாநிலத்தில் எங்க உயரம் இதுதான் என்று சொன்ன ஒரு தலைவர், மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர். நீங்க பிரதமராக கூடாதா அப்படின்னு கேட்டா என் உயரம் எனக்கு தெரியும்னாரு. வரலாறு யாருமே மறந்துருக்க மாட்டாங்க அதை. அப்ப தான் உயரம் மட்டுமல்ல, இதுதான் தன்னுடைய இலக்கு, இதுதான் தன்னுடைய அரசியல் என்று இருந்த திமுகவிற்கு துரோகம் செய்யும் பொழுது, முதுகில் குத்தும் போது காங்கிரஸுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது மாநில தேர்தல் தானே, இதுல நம்ம துரோகம் பண்ணா நம்ம பிரைம் மினிஸ்டர் கனவுக்கு எதுவும் வராது, அவர் தானே தோப்பாருன்னா. இப்ப அடுத்து வர்றான். இப்போ பின்னாலேயே வரான் பிரைம் மினிஸ்டர் நானு அப்படின்னு. அது நடக்க சிஎம் இல்ல, எம்எல்ஏ இல்ல, ஒரு கவுன்சிலருக்கே லாயக்கில்லாதவர் விஜய். அவர் இன்னைக்கு வந்து எந்த வகையில லாயக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு சிஎம் ஆயிட்டாரு. மக்கள் மீது கவர்ச்சியின் மீது இருக்கக்கூடிய மோகத்தில் அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆனால் தன்னுடைய தகுதிக்கு மீறி ஆசைப்படுபவர் விஜய். அவரை ஆதரித்து தகுதி படைத்த ஒரு தலைவருக்கு துரோகம் செய்து முதுகில் குத்தி செல்லாதீர்கள் என்று 100 பேர் பேசினார்கள். நானும் அதில் ஒருவன். இது தப்பு, இது சரி வராது, இது நாளைக்கு நடுரோட்டம். நான் இந்த வார்த்தையை சொன்னேன். நான் காங்கிரஸ் இருக்கும்போது சொன்னேன், நாம் நடுரோட்டில் நிற்போம் விஜயை நம்பினால் அப்படின்னு சொன்னேன். நம்முடைய இலக்கு ராகுல் காந்தியை பிரதமராக்குவதன். இன்னைக்கு தான் கார்த்தி சிதம்பரத்துக்கு பாவ விமோசனம் கிடைச்சு கண்ணு திறந்ததா? ஐயோ நான் வன்மையா கண்டிக்கிறேன், நான் கண்மையா வண்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. கர்நாடகால இப்படித்தானங்க போச்சு ஆட்சி. மத்திய பிரதேசம் இப்படித்தானங்க போச்சு. கோவால இப்படித்தானங்க போச்சு. கூட்டணிக்கு எதிராக நின்று இருக்க வேண்டும் கார்த்தி சிதம்பரம். எம்பி பதவியை ராஜினாமா செய்து விட்டு கட்சியை விட்டு வெளியேறன்னு சொல்லி இருக்கணும். நீங்க எல்லாம் மானஸ்தரா இருந்திருந்தா, உண்மையிலேயே நீங்கள் யோக்கியரா இருந்தா அப்படி செஞ்சிருக்கணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையிலேயே தேசிய அளவில் அநீதி அளித்தது பாஜக. எப்படி இப்படிதான் இன்னைக்கு தாவேக்கா எதை செய்தோ அதை. அப்ப உனக்குத்தானே திமுக உரைத்ததை விட உனக்கு உரைச்சிருக்கணும். ஆனா நீ பள்ளி அழிச்சிட்டு போன. இன்னைக்கு ஒன்னு அசிங்கப்படுத்துறான் அவன். பிரைம் மினிஸ்டருங்கிறான். மாணி தாகூர் என்னென்னமோ இப்படி சைட்ல முறைச்சு காட்டுறாரு, இப்படி வீசி முறுக்கி காட்டுறாரு. அவனுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறானு. ஏய் ரசிகர்கள் இன்னும் நீங்க அப்படி அப்படிங்கிற அவனுக்கு மதிக்க மாட்டேங்கிறானுங்க. அவனுக்கு பாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர்னு சட்டமன்றத்திலே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்காருல்ல. குறிப்பா வந்து இன்னைக்கு அறிவிப்புகள் 110 விதியின் கீழ அறிவிப்புகள்ல 3 அறிவிப்புகளை வெளியிடுறாரு. அதுல வந்து பரந்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு
எல்லா பேருந்துகள்லயும் எல்லா தமிழ்நாட்டினுடைய பேருந்துகள்லயும் பெண்கள் பயணிக்கலாம். அது வந்து அதை கொண்டு வராரு. கேஸ் சிலிண்டர் வந்து 3 சிலிண்டர் கொடுக்குறோம் அப்படின்றாரு. இந்த அறிவிப்புகள்லாம் வரதை பார்த்தா இடைத்தேர்தல் மிக விரைவில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல. கேவலமாக தோற்பார் விஜய். உங்களுக்கு எனக்கும் பெட்டு வச்சுக்குவோம். இந்த வந்து அப்படி சேவ் பண்ணி வச்சுக்குவோம் இந்த வீடியோவை. இப்படிதான் நீங்க போன தேர்தலையும் சொன்னீங்க. ஏன்னா நானா நான் சொன்ன இல்ல கேவலமா தோப்பார் விஜய் நான் சொன்னேன். இல்ல இப்படிதான் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும், விஜய் எல்லாம் ஜெயிப்பாரான்னு கேட்டீங்க. இன்னைக்கு சிஎம்ஏ ஆயிட்டாருல்ல. இல்லைங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் வேணா சொல்றேன். சரி, உங்க வார்த்தைக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுக்கு என்னன்னா, அன்டெஸ்டடா இருந்த ஒரு ஆள் வந்தது வேற விஷயம். இன்னைக்கு அவர் வாக்குறுதி கொடுத்து அதை எந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறாருங்கிறத மக்கள் பார்க்கும் பொழுது உங்க வாதத்தின்படியே வந்துக்கிறேன். ஒரு ஒரு 3 மாதத்திலிருந்து 4வது மாதத்தை எட்டக்கூடிய ஒரு பச்சை குழந்தையான ஒரு ஆட்சி இவ்வளவு மக்கள் மத்தியில் அதிருப்தியை சம்பாதித்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போக்சோ வழக்குகள், சொந்த கட்சி நிர்வாகிகளே சொந்த கட்சி பெண்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ வரைக்கும் 3வது 4வது கேஸ் இப்போ வரைக்கும் வெளியே வந்தது மட்டும். அதனால நாங்களே ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்டே இருக்குது பண்டில், நம்ம கைக்கே இருக்குது. அந்த அளவுக்கு இவங்களுடைய அழிச்சாட்டியங்கள் இதெல்லாம் 3 மாசத்துல இப்பெல்லாம் உலகத்துல, இந்தியால இல்ல உலகத்துல எந்த கட்சியும் இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டது இல்ல. இதெல்லாம் மக்கள் மன்றத்துல பெரும் அதிருப்தி. இப்போது நீங்கள் அறிவித்த அறிவிப்புகள் கூட வர்றேன். கர்நாடகாவில் கூட அவங்க வந்து கர்நாடகா பெண்ணுன்னு நிரூபிச்சாதான் ஃப்ரீ பஸ். தமிழ்நாட்டுல வந்து பெண்ணுன்னு இருந்தாலே ஃப்ரீ பஸ்ன்னு விட்டது கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தான். இதுல ஒரு பெரிய விஷயம் மாற்றம்லாம் ஒண்ணும் இல்ல. 2500 சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நீங்க 1000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதையும் மக்கள் பாக்குறாங்க. 6 சிலிண்டர்னு சொல்லிட்டு அதுக்கு பேரே சிக்ஸர். ஆனா 6ல 3 தான் வருது. என்ன கிடையாது G3ன்னு சொல்லணும். அப்போ 6 சிலிண்டர்னு சொல்லிட்டு இப்பதான் 3 சிலிண்டருக்கு வராரு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 3 மாதத்தில் மக்களின் அதிருப்தியை சம்பாதித்த இது போன்றது ஒரு கேவலமான முடைநாற்றம் எடுக்கக்கூடிய ஊழல், கேவலமான நிர்வாகிகளை கொண்ட, பெண்களை மதிக்காத, காமக்களியாட்டங்களை ஆடக்கூடிய கேவலம் கெட்டவர்கள். அவ்வளவு ஏன் தன்னை ஒரு பெண் என்று சொல்லிக் கொண்டு ஒரு வீடியோ யாரோ ஏடிஎம்கேன்னு போட்டிருக்கிறதுல அதை காட்டி கீர்த்தனா என்கின்ற அமைச்சர் பாருங்க, யாரோ ஒரு பொண்ணு அறகுறையா ட்ரெஸ் போட்டு போயிருக்கு. அதை நீ எப்படி சொல்லலாமா? அப்ப இவங்க புத்தி என்ன? இவங்க புத்தி என்ன? அந்த ட்ரெஸ் போட்டா தப்பான்னு தான் நீங்க கேட்டிருக்கணும் இல்லையா? அதானே சரி. அப்ப ஏன்னா அது அப்படிதான் இவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க. அப்படி போட்டா என்ன ஓ அப்படின்னாங்க. அப்படின்னா இந்த பொம்பளை இந்த மாதிரி சொல்லுது அப்படி போட்டு அறகுறையா ட்ரெஸ்ன்னு. அப்ப இவ்வளவுதான் இவங்க. தாவேக்கா என்பது ஒரு மடையர்களின் கூடாரம், ஒரு மூடர்களின் ஒரு கூட்டாட்சி இடம். இதை நான் அப்பவே சொன்னேன் காங்கிரஸுக்கு. சொன்னா கேளுங்கய்யா, ராகுல் காந்தியுடைய பிரதமர் கனவு போயிச்சு போயிரையா. ஒரு ப்ரூவன் கம்பேனியன், ஒரு ட்ரஸ்டட் கம்பேனியன், ஒரு ஆன் ட்ராக் கம்பேனியன், நம்மளுக்கு ஐடியாலஜிக்கலி மிகப்பெரிய லீடர், எல்லாத்துலயும் நம்மளுக்கு உறுதியா நின்றவர். அவரை நம்ம வந்து துரோகம் பண்ணிட்டு போனா நமக்கு பெரிய அளவுல சீக்கிரம் வரையா அப்படின்னு. ஆனா இவ்வளவு விரைவா வரும்னு நினைக்கல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.